என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடு காட்டு முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. வெற்றிக்குள்ள கை விடுறா. ஏய், அடி வெற்றிக்குள்ள கை விடு பாப்போம். உள்ள விடு, இடது கை விடுறா. தெக்க தள்ளி விடு. இன்னும் அப்படியே விடுறா. தோட்டுட்டான். வாடா சரக்கு மாஸ்டர். அங்க என்ன இருக்கு பாத்தியா? உனக்கு இவாட்டு கையை விடுத்தி எங்க இருக்கு? அடிப்பியா? இனிமேல் அடிக்க மாட்டியா? நேற்று ஒரு அடிச்சது போதும் முடியோ? சரி, காரணம் நீர் குடிப்பீரா? பிராந்தி குடிப்பீரா? இவருடைய கெட்ட பழக்கத்தை நீக்கி சரிந்து போன தொழிலை மீண்டும் நிலை நிறுத்தி பல கோடிகள் சம்பாத்தியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி தந்தா போதுங்களா? இவருடைய உள்ளத்தை பார்த்தேன். ஒரு பொம்பளையால இவருடைய உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவாட்டிலிருந்து இவன் விடுதலை ஆகணுமே. ஆயிடுவானா? வாடா தம்பி, வா. நீதான் வெண்டி அடிப்பா? நான் வெண்டி அடிக்க. ஒரு பெண்ணால உனக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கு. அதுல ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா உனக்கு? அதுல இருந்து வெற்றியாக்கி தரேன், கடன் விடாம காப்பாத்துறேன். 3வது முறை வருகிற பொழுது உன்னை சத்தியம் பண்ண சொல்லுவேன். உங்க அப்பா கூப்பிட்டு நீ வரமாட்டேன், ஒன்னு நான் வர வச்சிருவேன். குடியிலிருந்து வீட்டு தருவேன், குடிமகனாய் வாழ வைப்பேன். பாப்பா கருதாமிக்கு அதே சேலம் எல்லை கடன் பட்டு தொழில் நடத்த முடியாமல் வேதனைப்படும் மகன். என்னடா தொழில் தம்பி? பட்டு பேரை காத்தாட கடையெல்லாம் இருக்கியா? ஒழுங்கா ஓட்டா. இப்போ உனக்கு வியாபாரத்தை பெருக்கி தந்து உன் கடனை தீர்த்து தரணும். அவ்வளவுதானே வேற? கல்யாணம் பங்குனி மாதம்டா. சொந்தத்துல மாப்பிள்ளை இல்லடா, அவசரப்பட வேண்டாம். வெற்றியார் அடித்தார பணம் கிடையாது. மகன் சேலம். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு. இருக்காப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கா? கல்யாணம் எப்போ? பொங்கட்டும் இன்ப வயசு. எண்ணெயில் எரியுது விளக்கு, அது என்னையே அழித்திடும் நினைப்பு. அவன் நினைப்பு சரியில்லை மகனே. உன்னுடைய எண்ணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தாத வார்த்தைகளையும் பேசி பகைத்து இருப்பது போல் இன்று இருக்கிறார். அந்த உள்ளத்தை திருப்பி உன் பக்கத்துல வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? மங்களகரமாக வாழ வைக்க மனம் தெரியாது. தப்பா வெற்றி முடித்த சேலம் எல்லை பணமழை பொழிந்து எனக்கு படிகார மழை செய்தவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பா இவங்களை பாருங்க, இவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல என்னுடைய கோயிலுக்கு ஒருத்தன் வந்தான். நான் சொன்னேன், அடே
உன் ஊர் எல்லைக்குள்ள போனேன், ஒரு பொம்பளை பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்காளா, அவளுக்கும் நான் அருள் புரிய வேண்டிய நேரம் வந்திருக்கா மகனே அப்படின்னு சொன்னேன். அந்த பணியாரம் சுட்டது யாருன்னா இந்த அம்மா. அதே மாதிரி இன்னைக்கு நல்ல சுவைக்க போட்டாங்க. ஒரு நேரத்துல வரும் பொழுது இந்த அம்மாவுக்கு இருந்தா எந்திக்க முடியாது, படுத்தா தூக்கம் வராது. ஆனா இன்னைக்கு 18 வயது கும்பல மாதிரி மனதை வச்சுக்கிட்டு உற்சாகமா இருந்துட்டு இருக்கான். அந்த மைக்க கொடுங்கப்பா சொல்லட்டும். நான் பிடிச்சிக்கிறேன். யதார்த்தமா சாமி கிட்ட பேசணும். அவ்வளவுதான், சும்மா பேசுறது மைக்ல பேசுறீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் எடிட் பண்ணிடா. டேய் ஜபா காணி இவங்க வீட்டுல கருப்புசாமி பணம் இல்லாம இருந்த காரணத்தால உன் வீட்டுல பணமா வந்து கொட்டு விடான்னு சொன்னேன். கொட்டுச்சா கொட்டலையாடா? கொட்டு. அதையும் சொல்லுவான். 3 மாசம் ஆகுதுங்க. கோயிலுக்கு எங்க வீட்டுல கூட்டிட்டு வந்தாரு. நான் 6 மாசம் தான் வந்தேன். இது என்னங்க கோயிலா கூட்டிட்டு போறீங்க, என்னங்க எனக்கு நல்லா போயிருக்குன்னு. நான் புது துணியெல்லாம் எடுக்கவே மாட்டேன். இன்னும் ஒரு 5-6 மாசம் நம்ம செத்து போயிடுவோம். எதுக்கு அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த துணியெல்லாம் எங்க அக்கா பிள்ளைங்க தள்ளி கொடுத்துட்டேன். எனக்கு வேணாம் பாப்பா அப்படின்னு. எனக்குள்ள இந்த சைடு எல்லாம் வெறும் கட்டியாவே இருக்குங்க. இவர் எங்க பார்த்தாலும் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு, என்னவோ நல்லாவதா இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தை தான் வந்தேன். எங்க ஐயாவுக்கு வந்து வாக்கு கேட்டு போனதுல இருந்து தறினா ஓட்டவே மாட்டேங்க. அப்போ ஓட்டினேன். இப்ப 14 வருஷத்துக்கு பிள்ளை மாதிரி தறி ஓட்டுறேன், சாப்பாட்டு செய்யறேன், துணிமணி செய்யறேன், எல்லா வேலையுமே செய்யறேங்க. போடாலும் போது சொல்லி ஐயாவுக்கு. அதாவது கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரு பயத்தோட கருப்புசாமி ஐயா அவர்களுக்கும் வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமி ஐயா அவர்களுக்கும் திருவடி வணங்கி எங்களுக்கு நடந்த அதிசயம் அற்புதம் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து சென்றுள்ள அனைத்து மக்களுக்கும் ஐயாவுடைய கருப்புசாமி ஐயாவுடைய அருளும் ஐயாவுடைய வாக்கும் சித்தி பெற்று எல்லோரும் எங்களுக்கு கிடைத்த அருள் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தினால அவங்களால சரியா சொல்ல முடியல. சாமி கிட்ட நாங்க வாக்கு கேட்கும்போது இந்த இடத்துல உட்கார்ந்து சாமியுடைய கையை பிடிச்சாரு. உனக்கு எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும், உனக்கு வலது பக்கம் வலிக்குதா சாமின்னு கேட்டாலே ஆமா சாமி அப்படின்னு சொன்னாலே ஒரு நிமிஷம் கையை பிடிச்சு பார்த்துட்டு உனக்கு சரியாயிடுச்சு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் சுமார் ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. எந்த உடல்ல எந்த ஒரு அந்த வலியோ அந்த கட்டியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால எங்க குடும்பத்தார் நான் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பா கருப்புசாமி ஐயாவுக்கும் ஐயப்ப சாமி ஐயாவுக்கும் நாங்க போரான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது நாங்க வந்து பண கஷ்டத்துல இருந்தோம். அப்ப சாமி சொன்னாரு, 1 மாசத்துக்குள்ள உனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னாரு. எந்த வகையில கிடைக்கும் போது நாம இவ்வளவு கடனோட இருக்கிறோமே, எப்படி சாமி செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு யோசனையில இருந்தேன். 7வது மாசம் என்ன மாசம் வருதுங்க? ஜூலை பௌர்ணமி அன்னைக்கு நாங்க கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் அவருக்கு வந்து ஒரு ஆலயம் நாங்க இருக்கிற பகுதியில கட்டிட்டு இருக்கிறோம். அங்க போகும்போது எங்களுக்கு ஊழ்பட்டி கற்பூரம் வாங்கிட்டு போறது கூட எங்க கிட்ட பணம் இல்லை. ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு சாமி கும்பிட வந்தது. அப்ப அந்த சாமி கிட்ட ஒரு 50 ரூபாய் வச்சது. அந்த 50 ரூபாயை எடுத்துட்டு வா, நாம போய் சாமிக்கு ஊதுபத்தி கற்பூரம் வாங்கி நாம சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். அதையும் மறந்து விட்டு வந்துட்டாங்க. நாங்க கோயிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எங்க பேத்தி போன் பண்றோம், அப்படியே தாத்தா நம்ம வீட்டுல பணம் கொட்டி கிடக்குது, அது எல்லாம் வீடியோ போட்டோ எல்லாமே நான் வச்சிருக்கேன். இது வந்து சும்மா ஒரு கனவோ இதே கிடையாது, பொய் கிடையாது, உண்மை சத்தியம் நிஜம். அப்போ எவ்வளவுமா எந்த இடத்துல இருக்குன்னு சாமிக்கு முன்னாடி இருக்கு, தறி நாங்க தறி போட்டிருக்கோம், தறிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னாப்லே.
அது நடந்து ஒரு 4 நாள் ஆச்சு. மறுபடியும் 3:45 நைட்டு நான் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சேன். லைட்டு போட போகலாம் போய் பார்த்தா அந்த பணம் கொட்டி கிடக்குது. என்னடா அவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து இன்னும் வேற எங்கேயா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா சமையல் அறைக்கும் தறிக்கும் சென்றுல ஒரு 10 அடி கேப் இருக்கு. அந்த 10 அடி கேப் ஃபுல்லா பணம் கொட்டி கிடந்தது. இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்பிட்டு அந்த பணத்தை பாருங்கன்னு சொன்னேன். பார்த்த உடனே உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அந்த திட்டுன்னு சொன்ன உடனே காய்ச்சல் வந்துருச்சு. இப்படிப்பட்ட இன்னும் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. நிறைய வாக்கு சொல்ல அவருக்கு வழிவிட்டு என்னுடைய இதோட முடிச்சுக்கிறேன். இந்த அற்புதங்கள் செய்த சாமி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்து தீர்க்க ஆயுசும் வெற்றியும் தரும்படி கட்டளையாகி ஒரு தெய்வத்தின் அருள்வாக்கு சக்தி உனக்கு சித்திக்கும். நன்றி. அது என் தங்கை மாரியம்மாளாக இருப்பார். நன்றி 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 சாமி. நன்றி சாமி. வெற்றி மாற கொடுப்பா. அவங்களுக்கு தான் மாறப்படணும். செல்வங்களை பெற்று கடன்களை தீர்த்து கோடி செல்வங்களோடு மீண்டும் என்னை பார்த்து கொண்டே இருப்பார். உனக்கு பின்னே என் பக்தர்கள் தொடர்வார்கள். உனக்கு பின்னால என்னை தேடி நிறைய பக்தர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க. பாக்கியம் கொடுத்த உங்களுக்கு எல்லா இனிமையும் பெரும் ஆனந்தம். கருமசாமிக்கு கருமசாமிக்கு கடையநல்லூர் காரணம் வா. பாஸ்போர்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாச்சா? உனக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை கால அவகாசம். அதை உனக்கு வாங்கித்தார வெற்றியாக நடக்கும். கடவுள் வேற என்னப்பா வேணும்? கடன் தீரும் சொல்லிட்டேன். கருமசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாக்கெட்ல பாஸ்போர்ட் யார் வச்சிருக்கா? பட்டுக்கோட்டை பக்கத்துல கோட்டை பாக்கு வித்தவனி. ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே பேச வேண்டாம். ஆன்லைன்ல எல்லாம் பாத்துட்டியா? உன் பாஸ்போர்ட் எழுதிப்பாரு. இடத்தை தேடிச்சா 22 நாளையில உனக்கு அங்க இருந்து விசா வரதுக்கு ஏற்பாடு நடக்கும். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி உனக்கு கிடைக்கும். வெற்றியாகி தர இந்த கடனையும் தீர்த்து தர. கருமசாமிக்கு வேற என்னடா வேணும்? அவ்வளவுதானடா. கடனத்தை கூட வெளிநாடு போனோம். அப்படி நிறைய சம்பாத்தியம் செய்வார். பல லட்சங்களை அனுபவித்து வருவார். ஆமா, அதை கொடுத்துருவோம். ஒரு 30 மாதம் பொறுமையா இருக்கு, கொடுத்துருவோம். அதே பாண்டிச்சேரி இல்லை. காலூர் வாங்கப்பா. எங்கள் தமிழன்னை எத்தனையோ திங்களாய் தெங்கனீராய். தம்பி உங்க பேர் பேரு? உங்க பேரு? இன்னொரு காலம் வாங்க.
3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் வேதனையும் இருக்கு. தொழிலை சீராக நடத்த முடியாத மனக்குழப்பம், பிள்ளைகளுடைய உடல் அறிவு சம்பந்தமான மனக்குறைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும். அடுத்து வளமான புதிய தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற சில சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கு. அதுக்கு வேண்டிய பொருள் உதவி இல்லாத வேதனை நடந்து. வேற என்னடா வேணும்? பக்கத்துல வாங்க. அதான் உடலும் அறிவும் தெளிவுபட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். கண்ண முடிஞ்சா உன்னை ஒரு பார்வை பார்க்கணும் ஆயிரம் காரணம் சொல்லலாம். இவன் டாக்டர் ஆயிடுவான். அப்பாவுடைய உடலை நான் காப்பாற்றுவேன், அம்மாவுடைய உடல் ஒரு டாக்டரை காப்பாற்றுவேன். புரிஞ்சுக்கணும்டா தம்பி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி எங்க இல்லாத இடமே இல்லை, நீதானே அன்பின் எல்லை. யாரு இல்ல யாருமா? பக்கத்துல வரலாம். சும்மா இருக்கியா? கால் அடைக்கு. என்ன வேணியா? உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். என்ன வேணும்? அப்படியா? எத்தனை குடும்பம் ஒண்ணா இருக்கணும்? அதான் கேட்ட விவரத்தை. சரி இருக்கட்டும்னு பார்த்தேன். ரெண்டு குடும்பம் ஒண்ணா இருக்கணும். உழைப்பும் அதே மாதிரி சமமா போகணும்ல, போகணும்ல. அப்படின்னா எப்படி ஒண்ணா இருக்கும்? ஏற்பாடு தான் நடக்கும். அப்போ உன் மண்டையை திருத்தணுமா வேண்டாமா? கண்ண முடியும். கருமசாமிக்கு ஒரு குடும்பம் ஒண்ணா இருக்கும், இன்னொரு குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பகையாமல் வெற்றி ஆயிட்டார். அதே நெல்லை மாநகரம் தன்னுடைய அப்படியா வீடு சொத்து சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன் யாரா? காரணம் சொந்தம் என்றும் பத்தம் என்றும் பார்த்து பகை வந்து சேர்ந்ததப்பா. இனிமேல் யாருக்கும் உதவி செஞ்சு நடக்கக்கூடிய உண்மை ஒண்ணுமே கிடையாது. இப்போ உன் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு தெளிவுபடி தரணும். வேற என்ன வேணும்? ஒண்ணும் இல்லை. நீ மட்டும் கண்ண மூடு. இதயம் வந்து ரொம்ப பலூன் மாதிரி பம் 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 அடிக்கல. படபடப்பு அதிகரித்து இதய துடிப்பு கூடுதலா இருக்கு. காலத்துல நீ கொஞ்சம் கடவுளா உனக்கு பார்ப்போம். முதுகெலும்பு வலி, முட்டு வலி, அடிக்கடி மனக்குழப்பம், தலை சுத்துறது மாதிரி ஒரு ஃபீலிங், படுத்துக்கிட்டானே எரிச்சு போகுது, ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற எரிச்சல் எல்லாமே இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்கு. சொல்லிடவா? முட்டுகளை சொல்லிடவா? எழுதி வச்ச தகடு மாந்திரிக பீடை நடந்துகிட்டு இருக்கு. அதை முறிச்சு உங்களை காப்பாற்றார சந்தோஷமா வாழ வைக்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே,
இந்த தலைவன் இருக்கிறாமயங்காரே. ஜெயிக்க வைக்கிறேன், வெற்றியாகிட்டாரேன். கவலையே படாத. பணத்தை அடித்தாரேன், கடனை தீர்த்து தாரேன், ஆயுள் ஆரோக்கியத்தை உணர்த்தி உயர்த்தி தாரேன். மக்கள் வாழ் வாழ். கர்மசாமி, நான் பெத்த புள்ள கண்ணீர் வடிக்காத, அதுக்கு என்ன முடிவு வச்சிருக்கிய ஐயா? அப்படி ஒருத்தன் கேட்கிறான, பிள்ளைய பத்தி யாருப்பா? இங்கப்பா இருக்கா பிள்ளை, என்ன செய்தான்? என்ன காரணம்? டீ காப்பி எது வேணுமாக்கா? சுண்டல் ரெண்டு வேணுமா? வேற வேணும்? கர்மசாமிக்கு இன்னொரு காலம் சொல்லலாம். காக்கை இனம் போல எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தாத்தாவை போலவே இருப்பான். உன் மகனுக்கு ஆம்பளை பையன் கொடுக்க சொல்லி உத்தரவு. ஆனா மருத்துவத்துல பிறக்காது, தெய்வ சக்தியால பிறக்கும். காரணம் உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, உமைகள் குருடர்கள் அதிபாதி. தம்பி, ஈரல் சம்பந்தமா எதுவும் போய் ஸ்கேன் எதுவும் பாத்தியா? ஈரல் சம்பந்தமான இடத்துல தான் அது பதிவாயிடும். அதெல்லாம் குணமாயிடும். காலக்காக வீட்ல குணமாயிடும். நாட்டு உள்ளி திருவெங்காயத்தை உணவில் சேர்த்து வா. கர்மசாமிக்கு ஹைகோர்ட் ராசா, நெல்லை மாநகரத்தில் ஹைகோர்ட் ராசா கோயில் நீங்க கூட போயிருக்கா? வீட்டு பக்கம் தானே? தம்பி வாடா, நல்லா இருக்கியா? சரி சரி. போன்ல மெசேஜ் நிறைய அனுப்புவோம். ஓகே ஓகே ஐயா. சரி சரி. இப்ப என்ன செய்யலாம்? பக்கத்துல வாங்க, விளையாடாம கரெக்டா வாங்க. யாருடா உங்க அப்பா பேரு? எங்க இருக்காரு? என்ன வேணும்பா? ஒன்னும் கவலைப்படாது, வளப்படாது தருகிறாரு. தம்பிக்கு ஒரு தொழில் அமைச்சுத்தானே, இதை நெல்லை செய்யல நிறைவாக இருப்பான். பல லட்சம் சம்பாத்தியம் செய்வான். தேவையில்லாத நட்பால இப்ப மனக்குழப்பம் அடைந்திருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுத்தானே. ஒரு பெண்ணால அவத்தப்படக்கூடிய விதி இருக்கு, அதையும் மாத்தி தெளிவா உயர்வா வாழ வைக்கிறேன். பக்கத்துல வாமா. கர்மசாமிக்கு அரோரா. கர்மசாமிக்கு அரோரா. கர்மசாமிக்கு அரோரா. பாண்டியராஜன் கோயில் எங்கடா இருக்கு? பாண்டியராஜன் கோயில் எங்க இருக்கு? தம்பி நீர்குளமா? அப்படின்னா நான் சொல்ற கோயில் உங்க ஊர்ல இருக்கிறோமே. கோயில் தண்ணி போவேல இடது பக்கத்துல உங்களுக்கு காட்டுள்ள போனோட இருக்குமே. இருக்குங்களா? வாங்க கால் போ. நீர் குடிப்பீரா? உட்கார்லாம் தம்பி. இருப்பா உனக்கு அப்படியா? வரலாம் வா. 3 வாரம் கழிச்சு என்னைய வந்துப்பா. பக்கத்துல வா. மனது அளப்பாயுது, முதலிப்படாத உள்ளமா இருக்கிறேன்.
அதனால 3 வாரம் கட்டுவோம். சாமிக்கு திருவண்ணாமலை வாராயோ வெண்ணிலா திருவண்ணாமலை காலம் சொல்லலாம். என்னப்பா சப்தகன்னிமார்கள்லாம் எங்கப்பா இருக்காங்க? சப்தகன்னிமார்கள் இருக்காங்களா? கோயில் கும்பாபிஷேகம் எப்போ? அப்படியா? நீ அதுல முக்கியமா இருந்தியா? சரி, எடுத்து வச்சியா? பார்த்து நிக்கிறாங்க 7 பேரும். அதான் கேட்டேன். கால் இருக்கலாம். உன் பிள்ளைக்கு என்னடா செஞ்சு தரணுமா? பணம் செய்த முடிச்சிட்டேன். அந்த வியாபாரம் டல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. கேட்டியா நீ? ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால உன் வியாபாரத்துக்கு வலது பக்கத்துல செவ்வரளி பூவும் குங்குமமும் எலுமிச்சங்க நீர் செதறி கிடந்துச்சா? காரணம் பாத்தீங்களா? எவ்வளவு விவரமா இருக்கு. கருதாமிக்கு அதனால அந்த வியாபாரத்தை அடிக்கடி கட்டி முளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வெட்டி ஜெயித்து தரேன், வியாபாரத்தை பெருக்கி தரேன், காப்பாற்றாரு. பிள்ளைய பத்தி நம்ம கட்டணம் நீ அடுத்த வாரம் வந்துட்டாரு. அதே திருவண்ணாமலை காலோட தம்பி தாத்தா வெளியூர்டா. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வரலாம் தம்பி. நடப்பதெல்லாம் நன்மைக்கு இது சார்பு. இன்னொரு ஒருத்தர் ஜடாமணிக்காரன் நிக்கிறான். யாரு? புரிந்துரம் வளராங்க. வரலாம். உன் தாய் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் குறை இருக்கும். ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே வலிய வேதனை இருக்கு. சரியாக காத்துக்கு வைக்க முடியாத குறை நடக்கும். ஆயுளுக்கு பங்கப்படாம காப்பாற்றார். இப்போதைக்கு உனக்கு தொழில நஷ்டமும் வருமானம் இல்லாத வேட்டையும் உன்னை துன்பப்படுத்துகிறது. உன் வாழ்க்கையை பத்தி விரக்தியும் வேதனையும் இருக்கு. அவங்களை காப்பாத்தினா போதும், நம்மளை பத்தி கவலைப்படாத சிந்தனை உன் உள்ளத்துல காரணம். ஆனா நான் உன் இஷ்டத்துக்கு வர மாட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு தான் உனக்கு மாறி உண்மை இல்லையா? வெற்றி மாற முடியும் பிள்ளைக்கு. கருதாமிக்கு உனக்கு தொழிலையும் தாரேன், நல்ல வாழ்க்கையும் தாரேன், பெற்றோர்களுடைய கவலையும் கடலையும் தீர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன். செல்வாக்காரி செல்லக்குடி மகனே, அதே திருவண்ணாமலை எல்லை காலோன் படம் தம்பி வா. என்ன செய்யணும் உனக்கு? லோனு கிடைக்காது. என்ன இப்ப கேட்டிருக்க பேங்க்ல தரமானம் விட்டாங்க. அது செட் ஆகாது, நம்பாத. உன் பணம் செலவழியும். ஆனா அந்த 1.5 மாசம் கழிச்சு நீ ரெடி பண்ணிட்டேன்னா உனக்கு பணம் நானே வாங்கி தருவேன், உன் கடனை தீர்த்து தருவேன். இல்லா தொழிலையும் இருக்கிறேன். கருதாமிக்கு
சுவாமிக்கு அரோகரா.